கோழியில் இழுந்து வாச தெளித்து கோலம் போட்டு டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம் பாலை காய்ச்சி டீய போட்டு டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம் முடிஞ்ச மாமியாருக்கும் பாலை ஊத்தி டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம் மாமனாருக்கும் சேர்த்து ஊத்தி டண்டடக்கு டண்டடம் டண்டடக்கு டண்டடம். எம்மா அத்தக்கிழவி காலையில எந்திரிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றிய. இன்னைக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டேன்னா நீங்க என்னவோ தேவையில்லாம என்னை வந்து பானை தூக்கி அடிக்கிறீங்களே என்ன? சே, இதுக்கு வேலை செய்யாமலே இருந்துட்டு போயிடலாம். ஏட்டி வாச தெளித்து கோலம் போட்டதெல்லாம் சரிதான், அந்த டொண்டடக்கம் எதுக்கு வருதுன்னு கேட்குறேன். எத்த இந்த வயக்காட்டுல எல்லாம் அன்னைக்கு வேலை பார்க்கும்போது இப்படி பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சாதான் கலப்பு தெரியாதுன்னு சொல்லும். அது மாதிரி நானும் முதன்னு வேலை பார்க்குறேன், சரி கலப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு பாடுவேன்னு பாடுறேன். அதை இது ஒரு குத்தம்னு பானை கொண்டு அடிக்கிறிய. தெரியல, பாட்டு பாடுறவ காலையில எந்திரிச்சு ஒரு சுப்பிரபாதம் பாடலாம், ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு மாமியாளுக்கு பால் ஊத்துறதும் மாமனாருக்கு சங்கு ஊத்துறதும் அடி பாட சொல்லிச்சு. இப்ப என்ன உங்களுக்கு சுப்பிரபாதம் பாடணும் அப்படித்தானே? அடக்கு இருக்கு பயவுல, இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது. இப்ப பாருங்க பாட்டு பாடையில நீ வேற போங்கிட்டு. அடி பேதியில போவாலே ஏன் தலையில எதுக்கிட்டி தூக்கி வீசுற? ஓ சாரி அத்தக்கிழவி, தெரியாம பட்டுருச்சு. நம்ம கையில ஒண்ணும் இல்ல. அத்தக்கிழவி கோலம்லாம் சூப்பரா போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நேரமா உட்காந்தே போட்டதுக்கு இடுப்பு வலிக்குது. கொஞ்ச நேரம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க வரும்போது இந்த கோலமாவை எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, அப்படியே கையில உள்ள பானிவை தூக்கிட்டு வந்துருங்க. வரட்டா? அப்பா, ஒரு நாள் உட்காந்து போட்டதுக்கே இடுப்பெல்லாம் வலிக்குது. எப்படித்தான் இந்த பொம்பளைங்கெல்லாம் டெய்லி உட்காந்து வாசத்தளிச்சு கோலம் போடுறாங்களோ தெரியலப்பா. எட்டி எரும மாடு, அப்ப நீ மட்டும் என்ன ஆம்பளை பையலா? பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை பையலாவே மாறிட்டா பொம்பளையோட கஷ்டம் எப்படி புரியும்? சாரி, என்னோட லெஃப்ட் காதுக்கு நான் கேனு இன்சியல் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என் காது கேட்காது. ஆமா, இங்கனக்குள்ள கோலம் போட்டிருக்கோம், கோலமாவை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இங்க வந்து பார்த்தா கோலமாவை பூரா கொட்டி போட்டுட்டு போயிருக்கா. அடி இளவே, இந்த குழந்தை அந்த மகாராணி போட்ட கோலமாக்கும் அவ ஆத்தா ஒரு கர்மத்தையும் சொல்லி கொடுக்கல போல் இருக்கே. சோறாக்க குழம்பு வைக்கத்தான் தெரியல, ஒரு வாசத்தை வச்சு கோலம் போடுவான்னு பார்த்தா அதுக்கு கூட இல்ல, லாய்க்கு இல்லாம இருக்கு. நல்லா புள்ள பத்தி ஏன் தலையில கட்டி வச்சாளுகவோ. கோலமாவை கொட்ட ஒரு ஆளு, அதை தூக்கிட்டு போக வேற ஒரு ஆளு வைக்கணுமாக்க ஆளு. ஐயோ, என்னட்ட வந்து அவ சிக்கனான்னு பார்த்தா அவ கையில தான் நான் சிக்கிருப்பேன் போல் இருக்கே. ஹலோ அன்னைக்கிலிக்கா, எக்கா கேக்குதா? சொல்லிட்டி நெடுவாளி, என்ன போன அடிச்சிருக்க, என்ன விஷயம் டி? அதாவது ஒண்ணுமில்லக்கா, கல்யாணத்துக்கு போனீங்களே, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்கலாமேன்னு போன் பண்ணேன். நல்லபடியா முடிஞ்சிருச்சு நெடுவாளி. இந்த கிளம்ப போறோம், நானும் மாமா வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஐயோ எக்கா, கிளம்ப போறியா? என்ன அதுக்குள்ள கிளம்புற? தெரியல, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் இங்க என்னட்டி சொல்லி வீட்டுக்கு வர வேண்டியதானே? பிள்ளைங்களாம் இங்க ஒத்தையில இருக்காளுகள்ல. ஏக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் போன் பண்ணேன். கல்யாணக்கார வீட்டுல கறி குழம்பா சாம்பாராக்கா? அதானே பார்த்தேன். என்னடா நெடுவாளிக்கு திடீர்னு நம்ம மேல பாசம் வந்துருச்சாக்கும் பார்த்தா சோத்து சட்டிக்காண்டி போன் அடிச்சிருக்கையாம்டி. பாசத்துல போன் பண்ணுவேன் நான், நல்லா பாசத்துல. அட போக்கா நீ ஒண்ணு. ஏக்கா, மத்தியானத்துக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குக்கா. இங்க எங்க வீட்டுல எவனுமே பத்திரிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தாலும் என் மாமியாட்ட மட்டும் வந்து கொடுத்துட்டு போறாங்க. மாமியா மட்டும் போயிட்டு வந்துருதுக்கா. எந்த விசேஷக்கார வீட்லயும் இன்னும் ஒரு வாய் சோறு திங்கலக்கா. இந்த மாசம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாசம் யார் வீட்லயும் கல்யாணம் வேற வைக்க மாட்டாங்க. ஏக்கா, எப்படியாவது எனக்கு ஒரு சட்டி பிரியாணி கொண்டுட்டு வந்திருக்கா. சரிட்டி நெடுவாளி, ஒரு தூக்குச்சட்டில அள்ளிட்டு வரேன், போதுமா? ஒரு தூக்குச்சட்டி போதும்க்கா, ஒன்று போதும். நல்லா கொஞ்சம் அமிக்கி வச்சு கொண்டுட்டு வாக்கோய். நீ பாட்டில் சின்ன தூக்குச்சட்டியாக கொண்டுட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு பத்தாது பார்த்துக்க. நல்லா அமிக்கி வச்சுட்டு வா. கறிகிரின்னு கிடந்துச்சுன்னா தூக்குச்சட்டிக்கு மேலே அப்புறம் சும்மா சோத்து மேலே வச்சு எடுத்துட்டு வா. அதெல்லாம் உருட்டி பரட்டி இருந்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். சரிட்டி ஆத்தா, வச்சு தொலை எடுத்துட்டு வரேன். அப்பாடா, மத்தியான சாப்பாடுக்கு ரெடி பண்ணியாச்சு. என்னமோ அவளுக கை காசை போட்டு பிரியாணி வாங்கிட்டு வர்றது மாதிரி சோத்துக்காண்டி தான் கால் பண்ணியான்னு கேட்குறாளுங்க. கல்யாணக்கார வீட்டில் மிச்சம் மீசாடியை அள்ளிட்டு வர சொல்கிறோம். இது ஒரு குத்தமா? இதெல்லாம் காலங்காலமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. கேட்டீங்களா, இன்னைக்கு வீட்டு வேலையை போற நானே பார்த்துக்கிறோம்னு மாஞ்ச கோலமாவை கொண்டு வாசல்ல கொட்டி போட்டு இப்படி வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு ராகம் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன எத்த, நான் ஒன்று காரணம் இல்லாமலாம் படுத்து கிடக்கல. உங்களுக்கு மத்தியானத்துக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், வித் லெக் பீஸோட. அட அன்னைக்கு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. நீங்க வயிற்ற காய போட்டுட்டு ரெடியா இருங்கத்தே. பிரியாணியா? என்ன பிரியாணியா முட்டி? மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா? என்ன கொண்டுட்டு வரால நீ கேட்டியா? அடி பாவி அத்தை கிழவி, நீ இப்படி சோத்துக்கு வீங்கி போய் கிடப்பேன்னு தெரியாம போச்சே. சே, இது தெரிஞ்சிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல களவாண்டு சோத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னைய கரெக்ட் பண்ணிருப்பனே. ஏட்டி, மட்டனா சிக்கனான்னு கேக்குறேன்ல. எத்த, எல்லா ஐட்டமும் தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், ஆனியன் ரைத்தா, முட்டை பொரியல், அட எல்லா ஐட்டங்களும் வந்துகிட்டு இருக்குத. நம்ம 2 பேரும் வயிற்ற காய போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அன்னைக்கிலிக்கா வந்தோன்னா ஒரு பிடிச்சிருவோம். சரி, அதை மத்தியான சாப்பாடுக்கு பாத்துக்குருவோம். இப்ப போய் ஏதாவது டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுப்போ. எத்த,
சும்மா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாமே சித்த பெண்கிற கதையா போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றியே. நான் தான் வயிற்று காயப்படுவோம், அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும்னு சொல்கிறேன்ல. நல்ல பாவடையெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுக்கிறங்க, அப்போ தான் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட முடியும். எட்டி கூறத்த பயம் அவளை, அவள் 2 மணிக்கு வாராளோ 3 மணிக்கு வாராளோ யாருக்கிட்ட தெரியும்? அது வரைக்கும் வயிற்ற காய போட்டுட்டு பட்னியாவை கிடக்க சொல்ற. என்னத்தையாவது போய் ஒரு உப்புமாவாவது கிண்டி எடுத்துட்டு வாட்டி, என்னத்தையாவது திண்டுபிட்டு சுகர் மாத்திரையை போடணும். சே, கிளடிட்ட பிரியாணின்னு பில்டப் விட்டு சோறாக்குற வேலையை குறைக்கலான்னு பார்த்தா உப்புமா கிண்ட சொல்லிட்டாளே. எட்டி போட்டி சும்மா நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ. சே, அவசரப்பட்டு வேலை பார்க்குறேன்னு வார்த்தையை விட்டது தப்பா போச்சே. ரவையை கிண்டு அரிசியை போட இட்லி அவின்னு அடடடடா. சே 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 சே, வீடா இது? எட்டி ரவை உப்புமா கிண்டுறோம்னு களியை கிண்டி எடுத்துட்டு வந்துடாத. நல்ல ரவையை நெய்யில வறுத்து முந்திரி பருப்பை தூவி கையில ஒட்டாம கொண்டுட்டு வா, அப்பத்தான் நல்லா இருக்கும். அப்பத்தான் அத்தைக்கு பிடிக்காம சொல்லிவிட்டேன். நாங்கெல்லாம் உப்புமா பண்ணுறதே பெரிய விஷயம், இதில் ஒட்டாம பண்ணணுமா? கிழவிக்கு ஏத்தத்தை பாரு. ஐயோ, இந்த நெடுவாளி படுத்துற வாடு பெரும் படா இருக்கு மாமா. ஆமா, நம்ம வண்டியில உட்காந்து வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல சோத்த கொண்டா குழம்ப கொண்டான்னு கல்யாணக்கார வீட்டுல போய் கேட்கவும் அசிங்கமா இருக்கா இல்லையா? என்னன்னு தூக்குச்சட்டியை நீட்டிக்கிட்டு சோறு விடுங்கன்னு சொல்றது? ஐயா, அந்த காலம் மாதிரி இந்த குட்டி சோறு அளிக்குவா குழம்பு அளிக்குவான்னு. ஏட்டி அன்னைக்கிலே அதுக்கு நெடுவாளி கேட்கும் போதே இல்லட்டி என்னால முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி வாங்கிட்டு வந்துட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறவ. ஐயோ மாமா, நம்ம நிம்மி பிங்குவே தோத்து போயிடுவாளுங்க அந்த நெடுவாளிக்கிட்ட. சின்ன கழுத மாதிரி போன் அடிச்சுக்கிட்டு அக்கா எனக்கு பிரியாணி அள்ளிட்டு வாவேன், கல்யாணக்கார வீட்டில் என்ன குழம்பு சாம்பாரா கறி குழம்பான்னு கேட்குறா. அவட்ட போய் இல்லட்டி என்னால் கொண்டுட்டு வர முடியாதுன்னு என்னத்தை சொல்றிய? அதோட தான் சரின்னு 2 கரண்டி அள்ளி அமைக்கிட்டு ஓடியாந்தேன். உன் கூட்டுக்காரி எல்லாம் நெடுவாளி ஒரு திணிசுதாம்டி. அடா ஆமா மாமா, அவங்க வீட்டில் நல்ல வசதியா செல்லமா வளர்ந்த பிள்ளை போல. அதே இங்கே வந்து மாமியாட்ட விளக்க மாத்து பூசையும் செருப்படியும் வாங்கிட்டு தெரியுறா. ஏட்டி அன்னைக்கு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொருத்தம் சூப்பரா இருந்துச்சுல, நம்மள மாதிரியே. பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொருத்தம் நல்லாத்தான் இருந்துச்சு. ஆனா அது என்ன நம்மள மாதிரியே? நம்ம ஒண்ணு அப்பேற்பட்ட ஜோடிலாம் இல்லையே. நான் குண்டா என்னமோ கணக்கா தற்கட்டின்னு கிடக்குறேன். நீங்க நல்ல ஒல்லியா வாட்ட சாட்டமா சூப்பரா இருக்கிய. நம்ம ஜோடி பொருத்தம் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லாலாம் இல்லை மாமா. சும்மா என்னத்தையாச்சும் சொல்லாதியே. அன்னைக்கிலே அப்படிலாம் சும்மா என்னத்தையாவது சொல்லாத. உனக்கு ஏத்த மாப்பிள்ளதான் மாமே இல்லை தெரியுமா? நீ நல்லா ஹன்சிகா கணக்கா சூப்பரா இருக்க. நான் பாரு சும்மா சுருட்ட முடியும் இழுத்த மீசையும் ஆக்கினையா இருக்க முடி. நீ தாண்டி சூப்பர் பொம்பளை. என்னது இது புதுசா ஹன்சிகான்லாம் சொல்றிய? முன்னாடி சின்ன தம்பி குசுப்புன்னு தானே சொல்லுவிய, இப்ப என்ன புதுசா பேர் மாறுது? எட்டிலா, ஹன்சிகா மாதிரி பார்த்தா ஹன்சிகா மாதிரி இருக்க, குஷ்பு மாதிரி பார்த்தா குஷ்பு மாதிரி இருக்க. என் பொண்டாட்டி எங்கிட்டு திரும்பினாலும் ஹீரோயினி மாதிரி தானே இருக்கா. அப்ப நான் யாரை சொல்றதுன்னு கன்ஃபியூஸ் ஆகனா இல்லையா? சரி மாமா, இப்படி எங்கேயாவது போயிட்டு வர்ற நேரம் பூரா என்னத்தையாவது பொழுதுபோக்குக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நானும் நம்ம அப்படித்தான் இருக்கமோ இப்படித்தான் இருக்கமோன்னு படத்துல நடிக்கிற உழப்புறம் பார்த்துக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதே போங்க. ஐயோ ஐயோ, என் பொழப்பு இப்படியே போய் என் காலமே முடிஞ்சிரும் போலயே. அன்னைக்கு பத்தியா பொசுக்குன்னு பொழுதுபோக்குக்கு பேசுறோம் சொல்லிவிட்ட. சரி மாமா சரி, நீங்க நெசமாக்குதான் சொல்றிய. நான் ஒரு பக்கம் பார்த்தா குசுப்பு மாதிரியும் ஒரு பக்கம் பார்த்தா கனசிகா மோத்துவாணி மாதிரியும் தான் தெரியுறேன். போதுமா? நானும் நம்பிட்டேன். நீங்க பார்த்து வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஐயோ, என்னது இது திடீர்னு மேக மூட்டமா இருக்குது? கொஞ்சம் கால காலத்துல வண்டியை அழுத்துங்க மாமா. மழை இதுல வந்துட போகுது, அது வேற மாட்டிக்கிட்டோம்னா போச்சு. இது அன்னைக்கு என்ன நீ சொல்லி வாய முடல கோடை மழை இப்படி அடிச்சு ஊத்துது என்ன? அட அதான மாமா, என்னது இது திடீர்னு இப்படி மழை அடிச்சு ஊத்துது? சரி சரி, மழை பெய்யறது நல்லதுந்தே. ஆத்தாடி அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளைக்கு நாள் இப்படி பேஞ்சா தானே நல்லா இருக்கும். இல்லைன்னா மனசை உசுறு வாழ முடியுமா? அடேங்கப்பா, எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொளுத்துற அக்னி வெயிலுக்கு வர்ண பகவான் இப்படி எப்பவாவது மழையை விட்டாருன்னா அவருக்கு புண்ணியமா போகும்டா அப்பா. சே, என்ன குழுகுலுன்னு இருக்கு. அன்னைக்கு அடிக்கிற மலைக்கு நல்ல ஒரு டான்ஸை போட்டா எப்படி இருக்கும்? அடா ஆமா மாமா, நம்மளும் டான்ஸ் ஆடி ரொம்ப நல்லாச்சுல்ல. வாங்க மலைக்கேத்த பாட்டா ஒன்று பாடுங்க, ஆடிடுவோம். துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே. பார்த்த பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். செல் செல் அவளிடம் செல் என்று கால்கள் சொல்லுதடா, சொல் அவளிடம் சொல் என்று நெஞ்சம் கொல்லுதடா. அழகாய் மனதை பறித்து விட்டாளே தேவதை, அவள் ஒரு தேவதை. அவளது பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே